அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 31 சங்கீதம் 3 என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவர் என்ற தலைப்பிலே நாம் இந்த மாதத்திலே தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நடத்துவார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் எல்லாரையும் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லும்போது, ஏன் அவருடைய நாமத்தின் நிமித்தம்? காரணம், அவருடைய நாமத்தினாலே யாரெல்லாம் அவர் சமூகத்துக்கு வருகிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லும்போது, இப்பொழுது இந்த காலத்திலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த நாமம் என்ன என்றால் அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இயேசுவின் நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் இயேசு என்று கூப்பிட முடியாது. இயேசு என்று கூப்பிட முடியாததினாலே எல்லாரும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் நமக்காக இரத்தம் சிந்தின பொழுது, அதன் நிமித்தமாக நாம் எல்லாரும் அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தபடியால் இப்பொழுது நாம் எல்லா வேளையிலையும் அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஹல்லேலூயா. அப்ப நாம அவருடைய நாமத்தை சொல்லுகிறதின் நிமித்தமாக அவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். அப்ப நான் எல்லா நேரத்திலையும் நான் அவருடைய நாமத்தை நான் சொல்லுகிறேனா? பழக்க தோஷத்துல இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நானே எப்படி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அப்படி ஒன்று சொல்லுவாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவே அப்படின்னு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. சில பழக்க தோஷ வார்த்தை அப்படி வரும். ஆனால் நாம் எல்லாரும் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எதை பேசினாலும் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களா, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இதை செய்வோம் அப்படி சொல்றீங்களா? எப்பொழுதும் நாம் அதை பேசுகிறோமா? அப்படி நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் என்ன செய்யலையா? கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லணுமா? கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரால் அவருடைய பிள்ளைகளாய் ஆக்கப்படுகிறீர்களோ, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் அவர் உங்களை நடத்துவார். ஏனென்றால் உங்கள் வாயிலே அவரை கூப்பிடுகிற, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியும் அவர் இப்பொழுது எதிர்பார்க்கிற இயேசுவின் நாமமும் உங்க வாயில் என்ன செய்து இருக்குது. எப்போ நீங்க அவரை துதித்தாலும் இயேசுவின் நாமத்தில். நம்ம ஆகினாலதான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் சொல்றது மட்டும் இல்ல, இயேசுவின் மூலமாக எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும். காரணம், இப்பொழுது அப்படி ஒரு நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுக்காண்டி இயேசுடைய அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, கூட இருந்தவங்க, வந்தவங்க, போனவங்க பேரெல்லாம் என்ன செய்யப்படாது? சொல்லப்படாது. அவங்க பேர்லெல்லாம் நீங்க ஒன்றும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி, வேதத்தில் அப்படி சொல்லியிருந்தா நானும் சேர்ந்து கூப்பிடுறேன். பைபிள் ஒரு இடத்துல என்ன சொல்லல. என்ன சொல்லல? வேற ஒரு நாமத்தில் தேவனை கூப்பிட சொல்லல, இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்தை நாம் சரியாய் கூப்பிடும்போது அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு அநேக காரியங்களை செய்கிறார்.
அநேக காரியங்களை செய்கிறார். அவர் உங்களை சரியாய் வழி நடத்துகிறார். இன்றைக்கு என்னென்ன விதத்தில் அவர் உங்களை நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நான் உச்சரித்து நாம் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தர் தம்முடைய ஆதீனத்திலே அல்லது சமூகத்தில் இருந்து தம்முடைய வல்லமையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய பாதுகாப்பை அனுப்புகிறார். நீங்கள் அவருடைய நாமத்தினால் அவரை உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் தம்முடைய எல்லாவற்றையும் உங்கள் பக்கமாக திருப்புகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட சில பேர் இப்படி ஜெபிக்கிறது உண்டு, சாமி உதவி செய்யுங்க சாமி, கர்த்தாவே நீங்க தான் சாமி எல்லாம். இல்ல இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இயேசு. அவருடைய பெயரை உச்சரிக்காம இயேசுன்னு நாமத்தை சொல்லாம நீங்க எந்த ஜெபம் பண்ணாலும் அது யாருக்கு போகாது. ஆமா, ஆரம்பிக்கும் போது அன்பின் பிதாவே சுவாமி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜெபம்லாம் வலிமையான ஜெபமாய் இருக்காது. அப்போ இயேசுவினுடைய நாமத்தை நான் சொல்லும்போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறார்? இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்முடைய காலகட்டம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல. அவர்களை ஆசீர்வதித்த விதம் எப்படி என்று சொன்னால், அவர்களை தெரிந்தெடுத்ததின் நிமித்தம், வாக்குத்தத்தத்தின் நிமித்தம், அவர் அந்த வாக்குத்தத்தம் அவர்களோடு இருந்தபடினால் தம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் ரட்சித்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளெல்லாம் என்ன செய்துட்டாரு? ரட்சித்துட்டார். அதுக்காண்டி நீங்கள் அப்படி போங்கன்னு நான் சொல்லலை. சில நேரத்தில் கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் ஸ்லோவாகி, சில நேரத்தில் கொஞ்சம் தடுமாறி அப்படி சில பேர் நடப்பது உண்டு. அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை கவனித்து பாருங்க. யார் மூலமாவது எப்படியாவது திரும்ப திரும்ப நம்மள்ட்ட என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? ஏதோ ஒரு ரூட்டில் அப்படி நம்மள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? கொஞ்சம் அப்படி லேசாக விலகிற மாதிரி போச்சுன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மள்ட்ட வந்து என்ன செய்வார்? பேசுவார். அது என்ன காரணம் அப்படின்னா அதுதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அவருடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? சொல்லியிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் அவரை துதித்திருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படி மகிமைப்படுத்தின நீங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை பின்தொடர்ந்து வந்து அவர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஒழுங்காக கூப்பிட்டா என்ன செய்வார் பாருங்க. நான் சரியாக அவருடைய நாமத்தை உச்சரித்து அவரை மகிமைப்படுத்தினா எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் பாருங்க. ஆகையினால தான் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் இப்படி சொல்லுகிறார். 106 சங்கீதம் 8 வசனத்தில், ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். எதை வெளிப்படுத்தும்படியா? வல்லமை வெளிப்படுத்தும்படி. அப்போ கர்த்தர் தம்முடையவைகளை ஜனத்திற்காக வெளிப்படுத்துகிறார். முதல்லலாம் ஆரம்பத்திலலாம் நீங்கள் அவரை, இப்போவும் அவர் தேடி தான் நம்மளை வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் எப்படின்னா நம்ம கூப்பிட்டா தான் வருவார். முந்தியெல்லாம் அப்படி இல்லை, நம்ம கூப்பிடாமலே வருவார். நம்ம கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் என்ன தெரியுமா? அவராகவே வந்துடுவார். நீங்கள் அவரை கூப்பிட்டீங்களோ இல்லையோ, தேடுனீங்களோ இல்லையோ, அவர் என்ன செய்வார்? வந்துடுவார். வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் எங்கே வந்தாராம்? தோட்டத்தின் நடுவிலே அவர் வந்தார். எதுக்கு வந்தார்? எப்போதும் வர்ற மாதிரி வர்றார். எப்போதும் அவங்கள பார்க்க வர்ற மாதிரி வர்றார். இப்போ அப்படி இல்லை. முழங்கால போட்டு அப்பா அப்பா அப்பான்னு கதறினாலும் சில நேரம் வராத மாதிரியே இருக்கு. அவர் கேட்காத மாதிரியே இருக்கு. நம்மள்கிட்ட பேசாத மாதிரியே இருக்கு. நம்மளை ஆண்டவர் கைவிட்டாரோன்னு தோன்ற அளவுக்கு சில நேரத்தில் இப்போலாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரொம்ப அழ வேண்டியிருக்கு. அப்போ அப்படி கிடையாது. அப்போ அவரே தேடி வந்து பேசுகிறார், அவனோடு நடக்கிறார். அவன் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிற பொழுது அந்த மகிமை இருந்தது வரைக்கும் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. மகிமை போன உடனே இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்ம அவரை என்ன செய்ய வேண்டியிருக்கு? கூப்பிட வேண்டியது இருக்குது, தேட வேண்டியது இருக்குது. ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்குது, என்னை தேடுனீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க, நீங்கள் என்ன விட்டீர்களே ஆகில். வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? நானும் உங்களை என்ன செஞ்சிருவேன்? விட்டுருவேன். ஆனால் எப்படி இருந்தவர்? தேடி தேடி வந்தவர். அப்புறம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஏன் இயேசுவின் நாமத்தில் அவரை தேட வேண்டும் என்றால், ஏன் நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அல்லது அவருடைய நாமம் கொடுக்கப்பட்ட விதத்தில் அவரை தேட வேண்டும் என்றால், அவர் இயேசு ஒருவரே சிலுவையிலே சாத்தானை என்ன செய்திருக்கிறார்? ஜெயித்திருக்கிறார். இப்போ இந்த உலகத்திலே நம்மை எதிர்ப்பதற்கும் நம்மை தவறாய் வழிநடத்துவதற்கும் ஒருவன் பிரயாசப்படுவதை தடுப்பதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நீங்க இயேசுவின் நாமத்தை தவிர வேற எந்த பேர், இயேசு சார்ந்த பேர் யார் சொன்னாலும் சரி, பிசாசு என்ன செய்யாது? அசையவே அசையாது, ஓடவே ஓடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுகிற
வருகிற நபருக்கு முன்பாகவே இயேசுவை சார்ந்த, இயேசுவை பெற்றெடுத்த, இயேசுவின் கூட இருந்த சீஷர்கள் இவர்களுக்கு முன்பாகவே யார் பூமிக்கு வந்துட்டா? சாத்தான் வந்துட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அங்கே வல்லமை புறப்படுகிறது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், அங்கே வல்லமை வெளிப்படும்படியாக தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை என்ன செய்தாராம்? ரட்சித்தார். அப்ப இன்றைக்கு முந்திய போல நம்மை தேடி வருகிறாரா என்றால், இப்பொழுது நாம் எங்கே 2-3 பேர் ஒருமனப்படுகிறோமோ அங்கதான் வராரு. இப்போ நம்ம அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டால் அவர் வருகிறார். அவருடைய நாமத்தை நாம் உச்சரித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சில வேளையில கர்த்தாவே கர்த்தாவேன்னா கதவை அடைச்சிட்டு இப்ப சில நேரம் என்ன செய்ய மாட்டாராம்? திறக்கவும் மாட்டாராம். அப்ப நம்ம எப்படி கூப்பிட வேண்டியது இருக்கு பாருங்க. ஆனா அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. முதலாவதாக அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாராம்? கைவிட மாட்டார். அப்ப நான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஜனமாய் எப்பொழுதும் நான் இருக்கும்போது என்னை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் கவனிக்க வேண்டும், கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும். அங்கே என்ன நாமம் அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகிறது? வேறு சில காரியங்கள் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறதா? உங்கள் வீட்டிற்குள்ளே வேறு காரியங்கள் அடிக்கடி சொல்லப்படுகிறதா, பேசப்படுகிறதா, பாடப்படுகிறதா? கவனிக்க வேண்டும். நீங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால் ரொம்ப கவனமாய் நீங்கள் உங்களுடைய நாம உச்சரிப்பை கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்றாருங்கிறதுக்காக நம்ம வேற மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறபடியாக கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள. அப்ப ஏன் ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் வருகிறார், என்னை தொடுகிறார், என்னை கைவிடாமல் வைக்கிறார் என்றால் அவர் என் மேலு பிரியமாயிருக்கிறபடியா. அப்போ நம்ம மேலே ஒரு பிரியம் வைத்து தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அவர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் அவர் ஒரு பொழுது என்ன செய்ய மாட்டாராம்? கைவிடமா. எனக்கு அடிக்கடி ஆச்சரியமா இருக்கும். யாக்கோபை குறித்து வாசிக்கும் போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்வது இல்லை. அவர் சொல்ற அந்த விதத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கும் அவர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அவர் சொல்லுகிறவர் நான் உன்னை கைவிட மாட்டேன்றாரு. ஆனா இவன் யாருன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓடிட்டு இருக்கான். சில நேரத்தில் நாம் நம்முடைய தகுதியை, நம்முடைய செயலை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய வாழ்வு முறையை பார்த்து கொண்டு கர்த்தரை தேடுவதிலே குறைவுபடுகிறோம். நான்லாம் கூப்பிட்டா எங்க ஆண்டவர் கேட்பார்? நான் செய்யற தப்பு, நான் செய்யற சில பாவங்கள், நான் என் வழியை பார்த்தா சரியில்லையே. நான் சொல்றேன், நீங்க கூப்பிட கூப்பிட சரியாயிருவீங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க இதை? ஆமேன். எல்லா நேரமும் சரியாயிட்டு எல்லாம் பரிசுத்தமாயிட்டு எல்லாரும் ஆண்டவரை தேடணும் அப்படின்னா ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது. எங்க போய் பரிசுத்தமாகிறது? யார் நம்மளை பரிசுத்தமாக்குறது? இந்த பூமியிலேயே நம்மை பரிசுத்தமாக்க ஒருவர் உண்டென்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாத யாரும் பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அப்ப நான் கழுவப்பட்டிருக்கிறேனா? நான் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இப்படி சொல்றதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நான் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஏன் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? ஒரு பக்கம் கரை என்னை கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் என்னை இந்த உலகம் கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, இன்னொரு பக்கம் நான் அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறபடியால் அவர் ஒரு பக்கம் என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அதன் நிமித்தமாக அவர் என்னை கைவிடுவது. அல்லேலூயா. இப்போ இந்த யாக்கோபு என்ன நடந்தது? யாக்கோபு என்பவன் அவனுடைய குணாதிசயத்தை பார்த்தால், அவனுடைய பிறவி குணத்தை பார்த்தால் ஏமாத்துக்காரன். ஆனால் அவனுக்குள் இப்பொழுது வந்திருக்கிற காரியம், அவனுக்குள் அவனுடைய பரம்பரை
அவரை அவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியிலே வந்தபடினால் ஆபிரகாமிடத்திலிருந்து ஈசாக்குக்கு வந்து ஈசாக்கிடத்திலிருந்து இப்போ யாருக்கு வந்திருக்கு? யாக்கோபுக்கு வந்திருக்குது. வந்திருக்கிற விஷயம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அவருடைய நாமத்தை நிமித்து அவர் ஏன் கைவிட மாட்டாரு? ஏன்னா அவருக்குள்ளது அங்கே இருக்கு. உங்களை ஏன் கைவிட மாட்டாரு? அவருக்குள்ள இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப நான் இயேசுவே இயேசுவே என்று சொல்லும்போது நான் அவருடையதை எனக்குள் வைத்திருக்கிறபடியால் எனக்கு ஒரு சேதம் வராமல் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இயேசு இருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஏன் அடிக்கடி வார்த்தை சொல்லணும்? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார். ஏன் இதை நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் இதை அறிக்கை பண்ணணும்? நீங்கள் உங்கள் வாயில் சொன்னால் மட்டும்தான் யாருக்கு கேட்கும்? சாத்தானுக்கு கேட்கும். சிந்திக்கிறதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீங்கள் அப்படி ஏதாவது தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா மாற்றிருங்க. உங்கள் சிந்தைக்கு அவன் வரவே முடியாது. அப்படியெல்லாம் வந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. சிந்தைக்கெல்லாம் பிசாசு வரவே முடியாது. அப்படி ஒரு எவிடன்ஸே பைபிளில் இல்லை. அப்படி செய்யவே முடியாது. உங்கள் சிந்தைக்குள்ளெல்லாம் வர முடியாது. அந்த சிந்தைக்கு வரணும்னா அவன் காது வழி கண்ணு வழியாக வருவான். உங்கள் சிந்தையை டச் பண்ணுறதுக்கான ரூட் என்னது? கண்ணு வழியாகவும் காது வழியாகவும் உங்கள் சிந்தைக்கு வந்துடலாம். ஆனால் நேரடியாக சிந்தைக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் கர்த்தரால் வர முடியும். அல்லேலூயா. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவிலே சிந்தை உங்களிடத்தில் இருக்க கடவுது. அந்த சிந்தையை உருவாக்குறது எப்படி? கண்ணு வழி காது வழி. எல்லாமே பாவமானாலும் பரிசுத்தமானாலும் ரெண்டு எந்த வழியில தான் போக முடியும்? கண் வழி காது வழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? காது வழியாக கேட்பது, கண்ணு வழியாக பார்ப்பது. நான் பார்ப்பது என்னை பரிசுத்தமாக்குவதலாக இருந்தால் அது என்னை கேடு உண்டாக்காதபடி பரிசுத்தத்திலே நடத்தும். பார்க்கறதெல்லாம் வேற மாதிரி பார்த்துவிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் வையும் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்பா உள்ள பிக்சர் வேற ஓடுத, உன் கண்ணு வேற பிக்சரை பார்த்து வேற மாதிரி என்னெல்லாமோ பார்க்குது. உட்கார்ந்து தள்ள ஆரம்பிச்சா என்ன செய்யுது? போய்கிட்டே இருக்கு. பார்க்கறது நிறைய நேரம் என்ன செய்யும்? பதியும். அப்போ என்னுடைய சிந்தைக்குள்ளே நான் பதிவதற்கு ஏதுவா எதெல்லாம் கொடுக்கேங்கிறத கவனிக்கணும். அப்போ யாக்கோபுடைய சிந்தை பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. சிந்தை அண்ணனை ஏமாத்துது, அண்ணன் சொத்தை அபகரிக்குது, எல்லா வேலையும் அப்பாவிட்ட ஏமாற்றி தப்பா ஜெபம் பண்ணிருச்சு, எல்லாம் பண்ணிருச்சு. ஆனால் இவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். காரணம் என்ன? அவருடைய நாமத்தின் நிமித்தம். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். காரணம் என்ன? நல்லா சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம். நீங்க ஏதோ நான் நிறைய பைபிள் வாசிச்சு நிறைய ஜெபம் பண்ணி நான் அவர் பிள்ளையா இருக்கேன், அதன் நம்மளால அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே யாராவது அப்படி இருக்கீங்களா? நம்மளால அவரை என்ன செய்ய முடியாதுங்க. நான் ஏன் இதை அப்படி சொல்றேன் தெரியுமா? நீங்க அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி தோத்துக்கிட்டே இருந்து கவலைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு மாத்திருங்க. உங்களால நம்மளால ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா விசுவாசமா இருந்தா எவ்வளவு போதும் சொல்லுங்க. கடுகு அளவு இருந்தா போதும். உத்தமமா இருந்தா கூட, உண்மையா இருக்கிறதா இருந்தா கூட எவ்வளோ போதும். ஏன்னா அது முடியாதுன்னு தான் அவர் சொல்றாரு. அப்படி அந்த கொஞ்சம் கூட உண்மையா இருக்க முடியாத உலகத்துல வாழ்றோம். விசுவாசம் கூட, கடுகளவு விசுவாசத்தை கூட மெயின்டைன் பண்ண முடியாத உலகத்துல வாழ்றோம். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றான். வியாதி ஒன்று, சஜஷன் 20 டாக்டர்கிட்ட போங்க, வியாதி ஒரு வியாதிக்கு 20 விதமா சொல்றாங்க. ஆனா படிப்பு ஒன்று தான், எம்பிபிஎஸ். நான் சொல்ற டாக்டர் யாரும் இருந்தா மன்னிச்சுக்க, டாக்டர் படிச்சது எம்பிபிஎஸ்ங்க, படிப்பு ஒன்று தான். வியாதி எத்தனை? வியாதியும் ஒன்று தான். அப்போ 20 டாக்டர்கிட்ட போனால் 20 பேரும் ஒரே சஜஷன் தான் என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்துருக்கணும். ஏன் 20 சஜஷன் கொடுக்குறாங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? படிப்பு ஒன்று, வியாதி ஒன்று, ஆனால் சஜஷன் மட்டும் எப்படி 20 வருது அப்படின்னா அதுதான் பாருங்க, இதுதான் நம்முடைய புரிதல். இது என்னதுங்க? நம்முடைய புரிதல். நம்ம எல்லாருமே இந்த விதத்தில் தான் எதையும் டீல் பண்ணுறோம். ஆவிக்குரிய விதத்தையும் டீல் பண்ணுறோம். பைபிள் ஒன்று, கர்த்தர் ஒன்று. ஆனால் விளக்கம் மட்டும் விளங்கிக்கிற விதம் மட்டும், புரிஞ்சிக்கிற விதம் மட்டும் எப்படி இருக்கு? நிறைய இருக்கு. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய நாமத்தை உச்சரித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால் கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன? 1 ராஜாக்கள் 6:13 அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஏன்னா அவருடைய ஜனம். அப்ப நாம எல்லாரும் அவருடையவர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நாமத்தை எத்தனை பேர் நாம் உச்சரித்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இப்படி சொல்லுங்க. காலையில்
வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்தால் இயேசு நிறையா சொல்லணும். நீங்கள் சொல்லாட்டாலும் நாங்கள் சொல்ல வச்சுருவோம். ஆனால் நான் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது இயேசுவேன்னு கூப்பிட்டுருவேன். அப்படி இருக்கீங்களா? நான் சொல்கிற கேள்வி ஜெபம் பண்ணும் போது சொல்லலை. சும்மா நடந்துட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க, வண்டியில் ஏறுறீங்க, ஐயாடி அம்மாடி ஐயோ இதெல்லாம் அடிக்கடி வரும். இதுக்கு பதில் எதை சொல்லலாம் சொல்லுங்க? இயேசுவே. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா அவருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு பதிலாக வேற ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன் நீங்கள் அதை சொல்லணும்? அதை சொல்லும்போது தான், அப்பப்போ வாயில் சொல்லும்போது தான் நீங்கள் யார் ஆளுன்னு தெரியும், இயேசுவினுடைய ஆளுனே தெரியும். சில பேர் சர்ச்சுக்கு வெளியே போயிட்டு அடையாளமே மாறிடுது. சர்ச்சுக்கு வரும்போது கரெக்டாக இருக்கு. நான் சில நேரம் கவனிப்பேன், ரோட்டில் அடையாளம் மாறிடுது. ஏன்னு கேட்டால் யாராவது ஏதாவது என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால தான் இன்னும் சில விஷயம் சரியாக மாட்டுக்கு. அதனால தான் இன்னும் பதிலும் என்ன செய்ய மாட்டுக்கு, கிடைக்க மாட்டுக்கு. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்னன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. ஏங்க இப்படியெல்லாம் செய்யறதில்ல? பைபிளில் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் இயேசுவோடு இருக்கிறேன் அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னா என்ன? அப்படி சொல்லி நீங்க உங்களை யாரும் ஒன்றும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க யாரையும் பிரியப்படுத்த அவசியம் இல்லை. உலகத்தில் நம்மை சார்ந்தவர்கள் யாரையும் பிரியப்படுத்த அவசியம் இல்லை. ஏனென்றால் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள். நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா தகப்பன் தாய் கைவிட வேணா செய்வாங்க, விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்கள விட கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்? ஏனென்றால் நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும் போது அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. இரண்டாவதாக நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்து. அல்லேலூயா. அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமாவை அவர் தேற்றி என்னை அவர் என்ன செய்கிறாரா, நீதியின் பாதையில் நடத்து. அப்ப அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நம்ம என்ன செய்கிறாரா, நடத்துகிறார். அப்ப நான் அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா, கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை இயேசுன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, பரலோகம் எனக்கு பின்னால நிற்கிது. அல்லேலூயா. பரலோகம் எனக்காக வேலை செய்து அந்த நாமத்தை வேறு ஒருவரும் தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. அப்போ அவர் சொல்றார் பாருங்க, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன எப்படி நடத்துறாரா? அப்போ அவர் நடத்துறது எல்லாமே யாருக்காக? உங்களுக்காகவா அவருக்காகவா? சத்தமா சொல்லுங்க, அவருக்காக. ஏன்னா நீங்க வெளியே போய் நான் இன்னார சார்ந்தவர்னு சொன்னா அவர் ஒரு நாளும் உங்களை யாரும் தப்பா சொல்லக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம சொல்றேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அப்படியே பார்த்தா தெரியலையே அப்படின்னா முடிஞ்சு போச்சு பாருங்க, சாட்சி போச்சு. அப்போ நம்ம எல்லாருமே அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு அவர் பாருங்க நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை சரி பண்ணி அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மளை என்ன செய்கிறாராம், அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்ம எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மை நீதிமானாய் ஆக்கிவிட்டார் என்பதை நான் விசுவாசித்திருந்தாலும் நமக்குள்ள இன்னும் முழுமையான என்ன வரல, ஃபீலிங் வரல. என்ன ஃபீலிங்? நீதிமான். நமக்குள்ளே நான் நீதிமான் ஆயிட்டேங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நீங்கள் யாரா மாறிட்டீங்க? நீதிமானா மாறிட்டீங்க. நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பது பரலோகத்தின் செய்தி. ஆனால் நம்ம மனசு செய்தி என்ன? நம்ம மனசில் என்ன சொல்கிறோம்? நான் இன்னும் என்ன ஆகலை, நீதிமானா ஆகலை. அது நம்முடைய மனசாட்சியினுடைய அந்த காரியத்தில் அப்படி சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள், அவர் எப்படி செய்கிறாராம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி எனக்கு ஒரு ஆறுதல் தேர்தலை தந்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கு ஏதுவாய் என்னையும் உங்களையும் எதில் நடத்துகிறாரு? அவராகவே நீதியின் பாதையில் நடத்துகிறார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நானா இவ்வளோ நாள் இவ்வளோ நல்ல பையனாக இருந்தேன், நானா நல்ல ஆளாக இருந்தேன்னா நீங்கள் இல்லை. அவர் நாம மகிமைக்கு உங்களை அவர் எப்படி வச்சுருக்காரு? நல்லா வச்சுருக்கார். சிலர் நம்மளை தெரிஞ்சவங்க, நம்ம பேக்ரவுண்டு தெரிஞ்சவங்க, நம்மளை பற்றி புரிஞ்சவங்க சொல்லுவாங்க, என்னப்பா முந்தி மாதிரி நீ இல்லையே, இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்ட. உடனே நம்ம ஒரு பில்டப் கொடுப்போம் பாருங்க. ஒரு பில்டப்பும் கொடுக்கக்கூடாது. மனசில் என்ன சொல்லணும்? இயேசுவே நன்றி, ஆமென். உடனே அங்கே போய்
நான் இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போல்லாம் அதெல்லாம் ஒரு பில்டப்பும் தேவையில்லை. அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன ஆக்கிட்டாரு? நீதி ஆக்கிட்டாரு, சரி ஆக்கிட்டாரு. அதனால உங்கள் பாதை இன்னொருவருக்கு பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் உன்னைய பார்த்ததுக்கு இப்போ பார்க்கும்போது நீ எப்படி இருக்க? ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க, ரொம்ப ஜென்டிலாக இருக்க, பார்க்கவே நல்லா இருக்குது, இதான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உடனே சிரிச்சிட்டு மனசுக்குள்ளே என்ன சொல்லணும்? இயேசுவே நன்றி. ஏன்னா அந்த வெளிப்பாடு அந்த அவங்க பார்க்கறதுக்கு அளவுக்கு உங்களை வச்சிருக்கிறது யாரு? அவருங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம சொந்த முயற்சியில் ஒருவரும் நீதிமானாக மாறவே முடியாது. நம்முடைய சொந்த பலத்தில் நீதிமானாக மாறவே முடியாது. வேணா இன்னைக்கு வேணா டெஸ்ட் வச்சுக்குவோம். சர்ச்சு முடிச்சு வீட்டுக்கு போங்க. சாயந்தரம் வரைக்கும் நான் ஒருத்தர்ட்டையும் கோவமாக பேச மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போங்க. வாசலில் பைக் ஏறும்போதே ஏறுவேமா இங்கேயே என்ன ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையாங்க? அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம ஒருத்தரை நம்மளை ஒருத்தர் பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, முந்தி மாதிரி இல்லை, மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்தால் நீதியின் பாதையில் இப்போ நடத்தினது யார்? அவர் தான் நடத்தியிருக்கார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நானும் என்னை அப்படி தான் சொல்வேன். என்னை எல்லா விதத்துலேயும் நல்லா காமிக்கிறதுக்கு யார் என்னைய பார்த்தாலும் என்னை பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா எல்லாம் யாருக்கு தான் உரியது? அவருக்கு தான் உரியது. நமக்கு உரியது இல்லை. நமக்கு உரியது இல்லை. சில நேரம்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வாலிப பையனா சின்ன பையனாக இருக்கும் போது ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் சில நேரம் எங்கள் அப்பா விரட்டி அடிக்க வேண்டியது வரும். ஏன்னா அவ்வளோ சேட்டை. இப்போ கண்ட்ரோலாக அமைதியாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் யார்? அவர் அடக்கி வச்சிருக்காரு. அது எதனால அடக்கி வச்சிருக்காரு? அவருடைய நாமத்தின் நிமித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பலத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் பலத்தில், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நான் நீதிமான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவரை ஏன் சொல்லணும்? அவர் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு ஏன் நான் சொல்லணும் அப்படின்னா, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். உங்களுக்கு மேலே யாரை சொன்னாலும் சரி, உங்கள் லெவலில் யாரை சொன்னாலும் சரி, உங்களுக்கு கீழே யாரையாவது சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை நாமம் தான்? ஒரே நாமம், அவரே இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறேன். அந்த நீதியின் பாதையிலே அவர் நடத்தும்படிக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்த விரும்புகிறபடியால் தாவீது 143 சங்கீதம் 1 இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அப்ப ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் எனக்கு உத்தரவு அருளுவதும் என்னை நீதியின்படி நடத்துவதும் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் நீதியின் பாதையிலே அவர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 79 சங்கீதம் 9 எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போதும், அவரை நோக்கி கேட்கும் போதும், அவரிடத்துல சொல்லும் போதும் நீங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மெத்தடு பாருங்க. என்ன மெத்தடு? எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம். இப்போ நம்ம சொல்லும் போதே எல்லாத்தையும் தூக்கி யார் மேலே வைக்கும்? ஆண்டவர் மேலே வச்சிட்டோம். உங்க நாம மகிமைக்காக என்னைய கொஞ்சம் என்ன செய்யுங்க, நல்லா வைங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சும்மாலாம் வேண்டாம் ஆண்டவரே, நான் நல்லா இருந்தா 4 பேர் உங்களை தான் என்ன செய்வாங்க? தாவீது பேசுற விதத்தை கவனிக்கிறீங்களா? அவர் சொல்றார் பாருங்க, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை எப்படி சொல்றாரு பாருங்க. இவர் இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னி அப்படி சொல்லல, வேகமா அப்படி சொல்லல. இவர் எப்படி சொல்றாரு? உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க மகிமைக்காக நீங்க எனக்கு உதவி செய்து உங்க நாமத்தின் நிமித்தமா என் பாவத்தை என்ன செஞ்சிருங்க. அப்ப பாவம் எப்படி தான் மன்னிக்கப்படும்? இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். எப்படி இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் என் பாவம் மன்னிக்கப்படும்? ஏனென்றால் நான் அவரை கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று என் இருதயத்திலே விசுவாசித்து என் வாயினால், ரோமர் 9:10 அதிலே நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டீர்கள் என்றால் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப நாம எல்லாருமே ரோமர் 10:9 பாருங்க, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால்
அறிக்கையிட்டு. அப்ப என் வாயில நான் இயேசுவேன்னு சொல்லதான் அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்காக எல்லாத்தையும் செய்வார். நான் இயேசுவேன்னு சொல்லும்போது அதை முடக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை, வேறொரு சக்தி இல்லை, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ நான் இயேசுவே என்று சொல்லும்போது அவரே எனக்காக சிலுவையிலே அவர் எனக்காக இரத்தம் சிந்தி என்னை மீட்டிருக்கிறபடியால் என் பாவங்களை அவர் என்ன செய்வாராம்? மன்னிப்பார். என் பாவங்கள் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு என் தேவன் எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அப்போ நான் அவரை பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அது என்ன உதவினா, உங்கள் நாமத்தின் நிமித்தம் எங்களை என்ன செஞ்சிருங்க? விடுவித்து எங்கள் பாவங்களை என்ன செய்யும்? நிவர்த்தி. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே எங்கள் பாவங்களை என்ன செய்யும்? நிவர்த்தி. இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் என்ன செய்யும்? நிவர்த்தியாகும். ஏன்னா நான் என்னுடைய வாழ்வு முறையிலே நான் பரிசுத்தமாகவில்லை. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை மன்னித்து, அல்லேலூயா, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்தபடியினால் நாம் பாவி என்று இல்லை, இப்பொழுது நம்மை பார்த்து கூட ஆண்டவர் பரிசுத்தவான் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். ஆனால் அதே ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போய் நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட கொடுத்து என்னைய பரிசுத்தவான்னு இயேசு சொல்லுதாருங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். அவ்வளோதான். ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்றுக்குவாங்களா? நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. யார் ஏத்தானா ஏற்றுக்கிட்டாரு என்ன? அவர் உங்களை என்னை அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அவர் பார்வையிலே அவர் என் பாவத்தை மன்னித்தார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் என் பாவத்தை மன்னித்தார். எனக்கு அவர் ஒரு ஃபர்கிவ்னஸ் கொடுத்துட்டார். நான் அதிலே மகிழ்ந்து களி கூர்ந்து கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு விடுதலையை கொடுக்கிறார். எபிரேயர் 10:4 சொல்லுகிறது, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டார். மிருகங்களுடைய இரத்தத்தினால் பாவம் நிவிர்த்தி ஆகாது. பாவ நிவிர்த்தி வேற, பாவ மன்னிப்பு வேற. மிருகங்களுடைய இரத்தம் சிந்துதல் பாவ மன்னிப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. பாவ மன்னிப்பு வேற, பாவ நிவிர்த்தி வேற. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆடுகள் பலி செய்யப்பட்டது. அது எதற்காக? பாவ மன்னிப்புக்காக. ரெண்டுக்கும் நீங்க பைபிள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்காக. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இதெல்லாம் சொல்லும்போது அதற்காக பாவ மன்னிப்புக்கென்று. ஆனால் இயேசுவினுடைய பலி ஒரே தரமாக அவர் நமக்காக பலியானபடினால் பாவ நிவிர்த்தி அடைந்துவிடும். இனி அது ஒரு பலியாக என்ன செய்ய தேவையில்லை, செய்ய தேவையில்லை. ஏனென்றால் யோவான் 1 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற. நிவிர்த்தினா என்ன அர்த்தம்? நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சு. வருஷம்லாம் கிடையாது. ஒரே தீர்வா இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே அதை நிவிர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, அந்த வசனம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஒருவர் வந்து என் பாவத்தை இயேசு நிவிர்த்தி செய்ய முடியுமா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருடைய பாவத்தையும் அவர் நிவிர்த்தி செய்வார். அப்போ அப்படிப்பட்ட நிவிர்த்தி செய்கிறது எதற்காக? அவருடைய அன்பின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. அப்ப நம்மை அவர் அப்படியாக செய்தபடினால், அதை செய்தது கூட எப்படின்னு அதே 1 யோவான் 4:10 வாசிப்பீங்கன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டதுனால அல்ல, நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நல்லா கவனிங்க, நம்ம அவரை நேசிக்கிறதுக்கும் அவர் நம்மளை நேசிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். நீங்க அவரை நேசிக்கிறது என்பதை விட, நீங்கள் நேசித்தாலும் நேசிக்காட்டாலும் அவர் உங்களை என்ன செய்யறாரு? அவர் உங்க மேல அன்பு வச்சிட்டார்னா அதை அவர் மாற்றவே மாட்டார். அல்லேலூயா. மனிதனின் அன்பு என்ன செய்யலாம்? மாறி போகலாம். ஆனால் கர்த்தருடைய அன்பு, இயேசுவின் அன்பு ஒரு நாளும் உங்களை விட்டு என்ன செய்யாது? மாறவே மாறாது. அவர் உங்களை அன்பு கூர்ந்தது தான். உங்கள் மீது அவர் பாசம் வைத்தது தான். உங்களை அவர் நேசித்தது. அதில் ஒரு மாற்றம் இல்லை. அவர் அதிலிருந்து விலகுவதில்லை. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக
தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான்காவதாக 143 சங்கீதம் 11 வசனம் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். தாவீதுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, இவர் அப்ளிகேஷன்ங்கிறத விட அவர் விஷயத்தை சொல்லி இவர் கேட்கிறார். இப்போ என்ன சொல்ல போறோம்? கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யும்? உயிர்ப்பியும். உயிர்ப்பியும் என்றால் என்ன சொல்வது? என்னை ரீஜெனரேட் பண்ணும், அப்படி சொல்லலாமா? என்னை நீர் இன்னும் புதுப்பித்து அருளும், என்னை புதுமையாக்கும். என்னுடைய பழைய வாழ்க்கை அல்ல, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி அல்ல, என்னுடைய பழைய நிலைமை அல்ல, நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் அல்ல, என்னை புதிதாக என்ன செய்யும்? உயிர்ப்பியும். உயிர்ப்பியும்னா அர்த்தம் என்ன? ஒரு மாதிரி சோர்ந்து கிடக்கிறேன், ஒரு என் நிலைமை சரியில்லை, அதை நீங்க என்ன செஞ்சு கொடுங்க? உயிர்ப்பித்து கொடுங்க. அதை உயிர்ப்பிப்பதற்கு அவர் சொல்லுகிறார். அது எப்படி உயிர்ப்பீங்கன்னா, உங்க நாமத்தின் நிமித்தம் உயிர்ப்பீங்க. நீங்க என்ன உங்க நாமத்தின் நிமித்தம் உயிர்ப்பிச்சிட்டீங்கன்னா உங்க நாமம் மகிமைப்படும். நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் அடிக்கடி அதை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அப்ப நாம் எல்லாருமே நாம் ஆண்டவரிடத்தில் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, அவர் நாமத்தின் நிமித்தம் மட்டும் உயிர்ப்பிக்கிறவர் அல்ல, அவர் தம்முடைய வசனத்தின் நிமித்தமும் வசனத்தின் படியேயும் அவர் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் எல்லாமே அவருடைய நாமத்தின் நிமித்தம். நீங்க வேதத்தில் இந்த நாமத்தின் நிமித்தம் நான் ஒரு 4-5 தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். முழு வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு எல்லாம் செய்திருக்கு. ஆனால் நம்ம சொல்ற நாமம் என்ன நாமம்? நம்ம வேற என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அதைத்தான் அங்கே நாம் வேதம் சொல்லுகிறது. யோவான் 5:26 பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்க. குமாரனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்க இயேசுவேன்னு சொன்னீங்கன்னா, குமாரனுடைய நாமத்தை சொல்லும் போது அவர் உடனே நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உயிர்ப்பிக்கிறவராக இருக்கு. என்ன பிரச்சனை, எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இயேசுவே என்று நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். அந்த இடத்துல அவர் தம்முடைய வல்லமையை அனுப்பு. ஏன்னா அவருடைய நாமம் உச்சரிக்கிறப்பட இடத்துல, அவருடைய நாமம் சொல்லப்படுகிற இடத்துல அவர் தம்முடைய வல்லமை என்ன செய்கிறாராம்? வெளிப்படுத்துகிறார். அப்ப அவரே ஆவியினால் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதன் நிமித்தமாக நம்மை எப்படி உயிர்ப்பிக்கிறாராம் பாருங்க. ரோமர் 8:11 நீங்கள் வாசிக்கும் போது, சில வசனங்களை ஆதாரமாக வாசிக்கும் போது இன்னும் நமக்கு விளங்க முடியும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பு. வியாதியோ பிரச்சனையோ பில்லி சூனியமோ செய்வினையோ இவைகள் மூலமாக உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு பிசாசு எத்தனித்து அவர்கள் எத்தனை பேர் எந்த வேலை செய்தாலும் அவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். இயேசுவை சிலுவையில் இருந்து அடக்கம் பண்ணாங்க பாருங்க. அடக்கம் பண்ணியிருக்கும் போது அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இப்ப எங்க இருக்குதான்? நமக்குள்ளே இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்படி சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இருக்கிறபடினால் அது என்னை, என் சாவுக்கு ஏதுவான சரீரம், என் சரீரம் என்னது? அது மரணத்துக்கு சாவ போது ஒரு நாள் அந்த சரீரத்தை கூட அவர் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார், பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு 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 2, 3, 4 அண்ணன் தம்பி உடைய ஒரு குடும்பம். அப்போ ஒருத்தருக்கு மட்டும் வேலை ரொம்ப கம்மி, சம்பளம் ரொம்ப கிடையாது. மற்றவங்களாம் நல்லா செழிப்பாக இருக்காங்க. அப்போ அந்த செழிப்பாக இருக்கிறவர் எப்போதுமே செழிப்பாக இருக்கிறவங்கள இந்த கம்மியாக வேலை செய்கிறவர், கம்மி சம்பளம் உள்ளவர் அடிக்கடி பேசுவார். என்ன செய்ய, என் வாழ்க்கை பாரு இப்படி இருக்குது அப்படி. அப்போ மற்றவங்களாம் நல்லா நிறைய பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கேள்வி, இந்த கம்மியாக சம்பாதிக்கிறவர், என்னங்க என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, ஒரு பெரிய அளவில் பணம் காசு அப்படி நிறையா வரலையே, நான் ஆனால் இயேசுவை நல்லா நம்புகிறேன், அவங்க எல்லாரோட இவர் தான் நல்லா ஜெபம் பண்ணுவார். அப்போ
ஒரு சந்தேகம். அப்போ அந்த பாஸ்டர் எவ்வளவோ விளக்கம் கொடுத்து பார்க்காரு, முடியல. அப்போ என் நண்பர் அவர் என்னையை கூப்பிட்டு போனார். எப்பா கொஞ்சம் நீ ஏதாவது முடிஞ்சா சொல்லி கொடுப்பா. அப்போ நாங்கள் யதார்த்தமாக சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம்ல, அப்படி போயிருக்கேன். அங்கே போன இடத்துல அவர் வந்திருந்தார். அப்போ அவர் இவர்கிட்ட சொல்லி, இவர்கிட்ட கேளுப்பா, ஏன்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பல்ல, நீ இன்னைக்கு இவர்கிட்ட கேளு. அப்போ ஏன்டா அவர் கேட்டார். அப்போ நான் கேட்டேன், அப்படியா, சந்தோஷம், உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் சொன்னேன், நீங்களும் நல்லா தானே இருக்கீங்க. இல்லை பாஸ்டர், அவங்கெல்லாம் காசு பணத்தோட நிறையா இருக்காங்க, ஏன்ட்ட என்ன இல்லை, காசே இல்லை, பணமே இல்லை, ரொம்ப நான் வசதியே இல்லை. சரி ரைட்டு, இப்போ என்ன புரியணும்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சு நல்லா வச்சுருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். நான் பாருங்கள் அடிக்கடி உபவாசம் போடுறேன், ஜெபம் பண்ணுறேன், வரேன் போகிறேன். நான் சொன்னேன், சரி பிரதர், ஒரு ஆப்ஷன் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற யாரெல்லாம் நீங்கள் பெரிய பணக்காரர் ரொம்ப இதாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க சொல்லுங்கன்னு. ஏன் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். ஆமாம் பாஸ்டர், மாதம் மாதம் அப்படி இப்படின்னு எல்லாம் செலவாகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டேன். நாங்கள் யாரும் ஆஸ்பத்திரிக்கே போகிறதில்ல. அதான் ஆசீர்வாதம், அமைதியாக. அதான் என்னது ஆசீர்வாதம். நாங்கள் ரொம்ப ஒன்றும் ஆஸ்பத்திரிக்கே போகிறதில்ல. நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் கிடையாது. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு கடன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். கடன்லாம் இல்லை பாஸ்டர். அவங்களுக்கு கடன் இருக்கா? நிறையா இருக்குது பாஸ்டர். அதான் நீ ஆசீர்வாதமாக இருக்கு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அளவை வச்சு நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு பெருசா. இல்லைங்க, உங்களை உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே வியாதி அணுகாமல் வச்சிருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் அது ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லணும்ல, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் சரீரத்தை, இந்த சரீரத்தை உயிர்ப்பீங்க. அப்படி நீங்க சொல்ல 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 அதற்குள்ளே இருக்கிற பலவீனமா இருக்கிற எந்த பகுதி, எந்த விஷயங்கள் பலவீனமா இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்று ஒன்றா உங்கள் எலும்புகள், நரம்புகள், சதைகள், எல்லாத்தையும் ரத்த ஓட்டங்கள் எல்லாத்திலையும் கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி அங்கே என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் தம்முடைய அந்த வல்லமையை அவர் உயிர்ப்பித்து நாம் எல்லாருமாய் கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். நீங்க வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அதிலே இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம் எல்லாரையும் கர்த்தர் அப்படித்தான் உயிர்ப்பித்தார். எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப நாம எல்லாருமே அதே எபேசியர் 2:5 பாருங்க, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். 5வதாக எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். என்ன சொல்றாருங்க? என் நாமத்தின் நிமித்தம் என்ன செய்தாராம்? கிருபை செய்தேன். அப்ப ஆண்டவருடைய கிருபையே, அவர் தருகிற காண்பிக்கிற கிருபையே எது நிமித்தமாவா? அவருடைய நாமத்தின். நம்ம கிருபையை குறித்து நிறைய 2-3 வாரங்கள் தியானிச்சோம் நிறைய. அதனால நான் இதில் குறைவாக சொல்லி அடுத்ததுக்கு செல்லுகிறேன். அப்ப அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் எனக்கு கிருபை. அப்ப ஆண்டவர் எனக்கு கிருபை அளித்திருக்கிறார் என்று நான் சொல்வேன் என்றால் அந்த கிருபை அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆகையினாலதான் அந்த நாமத்தின் நிமித்தம் என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு, அந்த கிருபை எனக்கு தந்தருளப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டபடினாலே அவருடைய அந்த கிருபையினாலே நான் வளர்ந்து பெருகி தேவ ஆசீர்வாதம் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், இது மட்டும் கொஞ்சம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பேன். என்ன பாடுனோடனே பிரச்சனை இல்லைங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இயேசுவே என்று சொல்வதினால் ஒருவேளை உங்களை சிலர் நீ அப்படி சொல்லாதே என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் பேசினால் அது உங்களுக்கு என்னது? பாடு. உங்களை தடுத்தால் அது என்னது? பாடு. நீ இயேசு இயேசுன்னு போனா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை அப்படின்னு உங்களை சொன்னா அது பேர் என்னது? பாடு. நீங்கள் ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் சபைக்கு வருவதினால், சபைக்கு போவதினால் என்று சொல்லி உங்களை பேசினால் அது என்னது? பாடு. அந்த பாடு வந்தா பரவாயில்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஏனென்றால் பவுல் என்பவன், அவன் சவுலாக அவன் இருந்த பொழுது அவன் என்ன செய்தானாம்? இயேசு என்று
என்று நாமம் சொன்னால் அவன் போய் என்ன செய்து கொண்டிருப்பான்? பாடுபடுத்தி கொண்டிருப்பான். அவர்களை சொல்ல விடாதபடி செய்வான். என்ன வைராக்கியத்தினால்? நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியத்தினால். அங்கே மேசியா என்பவர் ஒருவர் வருவார் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் வந்திருக்கிற கிறிஸ்துவை நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் எப்படி வந்திருக்கிறவரும் இங்கே மேசியா என்று சொன்னவரும் தீர்க்க தரிசனத்தில் சொன்னவரும் உண்மைதான், அவர்தான் இவர் என்று எப்படி சொல்வீர்கள் அப்படின்னு போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடித்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் அவனை சந்தித்த பொழுது இப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். என்ன ஏற்றுக்கொள்ளுகிறான்? நான் யாருக்காக எந்த கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது என்று நான் பாடுபடுத்தினேனோ அந்த கிறிஸ்து தான் இவர் என்பதை, யார் பாடுபட்டார்களோ அவர்கள் பேசின அதே கிறிஸ்து தான் இப்பொழுது என்னோடு பேசினார் என்று சொல்லி வரும்போது இப்ப இவனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? என் நாமத்தின் நிமித்தம் நீ என்ன செய்யணும்? பாடுபட. நீங்கள் ஒருவேளை கர்த்தரை தேடுவதினால், நீங்கள் ஆண்டவர் அண்டை வருவதினால், இயேசுவேன்னு கூப்பிடுறதினால உங்களை சிலர் தடுக்கலாம். அப்படி தடுத்தால் அது பேர் என்னது? பாடு. ஆனால் நீங்கள் நானும் என்ன செய்யணும்? தடையை மீறி தான் என்ன செய்யணும்? வரணும். தடையை மீறி தான் செய்யணும். ஏனென்றால் இயேசு பக்கம் வந்தால் உங்களை யாரும் சேதப்படுத்த முடியாதுன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும், எதிராக இருக்கிறவனுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையினாலே அதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று வரலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எத்தனை பாடுகள் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, எத்தனை பாடுகள் இருந்தாலும், அதே பவுல் தான் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 1:5 கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. அவர் எல்லாம் அழகா சொல்லுதார் பாருங்க. கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல அதே கிறிஸ்துவினால எங்களுக்கு என்ன பெருகுதான்? அப்ப ஈக்குவல் என்ன பண்ணிடுறாரு? சமப்படுத்தி விட்டுறார். ஒரு பாடு வருவது போல இருக்கிறது. அந்த பாடு வந்தாலும் அதை உடனே அவர் அந்த பாடை என்னவா மாத்திடுறாரு? ஆறுதலாக மாற்றி விடு. ஒரு பக்கம் நீங்க பாடுபட்டது போல தெரியலாம், இன்னொரு பக்கம் அவர் உங்களை என்ன செய்து விடுகிறார்? ஆறுதல் அளித்து விடுகிறார். ஆகையினாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினால எங்களுக்கு ஆறுதல் பெறுகிறது. இந்த பாடு நமக்கு முடியுதா பாருங்க. மத்தேயு 19:29 பாருங்க. இவ்வளவு நேரம் நல்லா நிறைய சொன்னீங்க பாஸ்டர், இப்ப திடீர்னு இதை சொன்னா நாங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்கலாம். ஆனா மத்தேயு 19:29 பாருங்க, வாசிங்க ஒருவர். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைங்களையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 ரத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை. இப்போ நீங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும். சர்ச்சைக்கு வர்ற அன்னைக்கு தான் பிள்ளை சொல்லுது, கொஞ்சம் தலைவலிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன செய்யறது? தலைவலிக்கிற பிள்ளையோட சர்ச்சைக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். இங்கே போடுற மியூசிக் சத்தத்துக்கு தலைவலி சரியாக போயிடும். ஹலோ அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த தலைவலி உங்களை தடுக்க பார்க்குது. அப்போ அது யாரு? பிள்ளை நம்மளை என்ன செய்ய பார்க்குது? தடுக்க பார்க்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரி பாடுகள், தடைகள் என்ன செய்யும்? வரும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படி வரும்போது என்ன செய்றீங்க? இப்போ அங்கதான் அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு எல்லாம் செய்ய பார்க்கிறாரு, எல்லாம் செய்ய விரும்புகிறார். நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறீர்கள்? மழை வந்துருச்சு, வெயில் அதிகமாயிருச்சு, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், ஆட்டோவுக்கு காசு ரொம்ப செலவாகும், இப்படி எல்லாம் நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஆனா அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதையும் இழக்க விரும்பல. ஆனா எதிர்பார்ப்பு மட்டும் எப்படி? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன அப்படி வைக்க கூடாதா, இப்படி வைக்க கூடாதா, இதை தரக்கூடாதா, அதை தரக்கூடாதா, இதை செய்யக்கூடாதா, அதை செய்யக்கூடாதா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், உடனே தந்துடக்கூடாதா? அவர் எனக்காக நீ என்ன பெருசா செஞ்சிட்டேன்னு கேட்டா லிஸ்ட் ரொம்ப சின்னதா ரொம்ப போகுது. வாசிங்களேன் ஒரு வசனத்தை, மத்தேயு 10:42 பாருங்க. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தின் நிமித்தம் நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன்? பதில் கொடுத்துருவேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை செய்தாலும், சின்னதா எதை செய்தா கூட, ஒரு கலசம் தண்ணினா என்ன அர்த்தம்? ஒரு டம்ளர் தண்ணின்னு வச்சு, ஒரு டம்ளர் தண்ணிக்கே நான் பதில் அவ்வளோ கொடுப்பேன். இப்போ நம்ம என்ன செய்யறோம் கவனிங்க. அவர் நாமத்தின் நிமித்தம் நமக்கு எதெல்லாம் தடுக்குது? எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற அவ்வளோத்துக்கு நம்ம காரணம் சொல்றோம். ஆனா இதே மார்க் 10 28 வசனத்திலிருந்து பாருங்க. இதை வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். 28 வசனத்திலிருந்து பாருங்க. என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றினோமே
என்று சொல்லத் தொடங்கினான். என்னன்னா இயேசு கூட வந்தாச்சு, ஆனால் ரொம்ப பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட்டு தெரியல. அப்போ என்னதான் செய்கிறது? அப்போ அவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு பிரதித்தனமாக என் நிமித்தமாக, அதாவது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாகது எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டவன் எவனும் இப்பொழுதும் இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையாக எதெல்லாம் கொடுப்பாராம் பாருங்க. என்னெல்லாம் கொடுப்பாராம்? நீங்கள் கேட்பீங்களா என்ன தருவார்? நான் அவருக்காக வர ரெடிங்க. என்ன தருவார்? நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு அவர்கிட்ட இயேசுட்ட டைரெக்டாக கேட்டான், நாங்கள் எங்களுக்கு என்ன தருவீர்? உங்களுடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் உங்கள் பின்னால் வந்தால் என்ன தருவீர்? அவர் உடனே பதில் சொல்லிட்டார், உனக்காக இந்த பூமியில் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் தருவேன், அதோட சேர்த்து என்னத்தையும் தருவேன். இம்மையிலேன்னு ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கு? ஆமாம், சில பிரச்சனையும் இருக்கும்பா, அதையும் சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா நீ கேட்கல, அதையும் சேர்த்து வச்சுக்கோ. ஆனால் எல்லாத்தையும் தரும். ஆனால் விடும்போது எதெல்லாம் விட சொல்கிறார் பாருங்க. சகோதரனையாவது, வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே. ஆனால் திரும்ப தரும்போது மட்டும் ஒரே ஒன்று தரல, போதும்ட்டு தரல போல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ தெரில, சரி இருக்கட்டும். ஒன்னே ஒன்று மட்டும் திரும்ப தரல, மற்றதெல்லாம் திரும்ப தராராம். தந்து நம்ம என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அவர் நாமத்தை கரெக்டாக சொல்லணும்ல, நம்ம அவருடைய நாமத்தை உச்சரிக்கணும்ல, நம்ம எப்பொழுதும் அவருடைய நாமத்தையே பேசணும்ல. அப்படி பேசும்போது கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளே வந்தாலும் சரி, அவர் நமக்கு ஆறுதல் அளித்து அவர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசின இந்த வசனத்தினாலே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி, ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சொன்னது போல இந்த நாளில் நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யும்? வழிகாட்டும். அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.